வணக்கம் நண்பர்களே. தென்னிந்திய திரையுலகின் டாப் ஸ்டார் சூர்யா மற்றும் யதார்த்தமான இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி முதல் முறையா இணையும் படம் கருப்பு. இந்த படத்தை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இப்போ சோசியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோல படத்தோட கதை என்ன, ட்ரெய்லர் ஏன் லேட் ஆகுது, படத்துல இருக்கிற சுவாரஸ்யமான ரகசியங்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். இந்த படத்துல எல்லாருக்கும் இருக்கிற முதல் எக்ஸைட்மெண்ட் சூர்யா மற்றும் த்ரிஷா காம்போ தான். மௌனம் பேசியதே 6 படங்களுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ஜோடி சேர்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையிலான இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம யோகி பாபு, நட்டி நடராஜன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. முக்கியமா கட்சி சேர புகழ்பெற்ற சாய் அபயங்கர் இசையமைக்கிறாரு. ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு அவர் எப்படிப்பட்ட பிஜிஎம் கொடுக்க போறாருன்னு ஒரு செம எதிர்பார்ப்பு இருக்கு. படத்தோட கதையை பத்தின ஒரு முக்கியமான லீக் கிடைச்சிருக்கு. இது ஒரு விறுவிறுப்பான நீதிமன்ற வழக்கு பின்னணியில உருவாகி இருக்கு. ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் சூர்யா ஒரு சீரியஸான கோர்ட் டிராமாவுல வர்றது இதுவே முதல் முறை. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறும் கோர்ட் சீன்ஸ் மட்டும் இல்லாம அந்த வழக்கோடு கடவுள் நம்பிக்கையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் இணைச்சு ஒரு புதுமையான திரைக்கதையை ஆர்ஜே பாலாஜி அமைச்சிருக்காராம். நீங்க போஸ்டரை பாத்தீங்கன்னாலே தெரியும். சூர்யா கையில வீச்சருவாளோட இருக்கிற கருப்புசாமி கட்டப்ல இருப்பாரு. சோ நீதிக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான போராட்டமா இது இருக்கலாம். தலைப்பு ஏன் கருப்பு? இது நீதியை குறிக்கிற நீதிமன்ற கருப்பா அல்லது நீதியை அளிக்க வர கருப்புசாமியா? கைதி, தீரன் மாதிரியான தரமான படங்களை கொடுத்த ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதால கண்டிப்பா இது ஒரு அழுத்தமான கதையா இருக்கும்னு நம்பலாம். படம் வர்ற மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே நேர்த்தியா தயாராகிடுச்சு. ஆனா தமிழகத்துல நிலவுற அரசியல் மாற்றங்களால ஒரு தெளிவு பிறந்த உடனே ட்ரெய்லர் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு. படத்தோட கதைக்கும் நிஜ அரசியல் சூழலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே அவர் பேசியிருக்காரு. சோ நண்பர்களே, ஆர்ஜே பாலாஜி சூர்யா கூட்டணி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? த்ரிஷா சூர்யா காம்போவை மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்க நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின அப்டேட்ஸ்க்கு லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.